தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சித்த தாவேக அரசை கண்டித்து சேலத்தில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக அரசை கண்டித்து ஆடு மாடுகளுடன் வந்து கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சித்த தாவேக அரசை கண்டித்து சேலத்தில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சித்த தாவேக அரசை கண்டித்து சேலத்தில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டறியலாம். வணக்கம் சக்திவேல், இந்த போராட்டத்தை பற்றிய விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம். அதாவது தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்ததை செயல்படுத்த வேண்டும் என்று கூறி தமிழகம் முழுவதும் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சேலத்தில் இன்று விவசாயிகள் ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் குப்பனூர் பகுதியில் உள்ள கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் முன்பாக தங்களது கால்நடைகள் ஆடு மாடுகளுடன் ஒன்று திரண்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் கால்நடைகளுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும்போதும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரை மௌனம் காத்துவரார். அவருடைய மௌனத்தை கலைக்க வேண்டும் என்ற முழக்கங்களை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமில்லாமல் விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் சில அமைச்சர்கள் பேசுவதை கண்டித்தும் மேகதாதுவில் அணை கட்டுவது கர்நாடகாவை தடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இதுபோன்ற விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்று நடைபெற்ற போராட்டம் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூறலாம். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.